யாரா நீங்க? எப்பரா இங்க வந்தீங்க? சொல்லுங்கடா. அடிக்காதீங்கண்ணா. நாங்க யாரு, எப்படி இங்க வந்தோன்னு. எதுக்காக வந்தோன்னு நான் சொல்றேண்ணா. என் பேர் விஜய். பிஏ முடிச்சுட்டு 6 மாசமா வேலை தேடிட்டு இருக்கேன். சரி, இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, வரேங்க. என் பேர் அஜித் குமார். என்னங்க ஆல்ரெடி ரெடியான மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் நேற்றே ரெடியாக தூங்கிட்டேங்க. எப்படி? நானும் அவன மாதிரி வேலையில் பட்டது இதுதாங்க. சரி, இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, வரேங்க. இன்டர்வியூ என்னாச்சு? எனி மிராக்கல் டுடே? நோ மிராக்கிள். சரி, அந்த நியூஸ் பேப்பர் கூட. சரி, இந்த புடி. நான் ஜாப் போர்ட்டலில் ஏதாவது ரெக்ரூட்மெண்ட் இருக்கான்னு சர்ச் பண்ணுறேன். ஸ்கெட்சா? என்ன மச்சான்? இங்கே பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன இன்ட்ரெஸ்டிங்? சொல்லு பார்ப்போம். ஸ்கெட்சு சேகர் சங்கர், மிகப்பெரிய ரவுடிங்க. இன்டர்வியூவில் ஹெச்ஆர் தப்பாக பேசினான்றதுக்காக இவன் அவனை போட்டு தள்ளலாம். அதுதான் இவன் பண்ண ஃபர்ஸ்ட் சம்பவம். அதுக்கப்புறம் இவன் பண்ண சம்பவங்களுக்கு எண்ணிக்கையே இல்லை. இவன் தான் ஸ்கெட்சு சங்கர். என் கண்ணிலே படக்கூடாது. இவன் தான் ஸ்கெட்சு சேகர். சங்கரும் சேகரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் படிக்கிறதாகட்டும், வேலை தேடுறதாகட்டும், 2 பேரும் ஒன்றா தான் செஞ்சாங்க. சங்கர் சம்பவம் பண்ணி பெரியாளானா, இவன் காசு அடிச்சு பெரியானா. இப்படி அவசரத்துக்கு காசு அடித்து கோவத்தில் கொலை பண்ண இவங்க பெருசாக பிளான் போட்டு இப்போ பேர் சொல்லிக்கிற மாதிரி கிரிமினல்ஸ் ஆகிட்டாங்க. இவங்களை எல்லாம் சுருக்கமாக ஸ்கெட்சுன்னு கூடுவாங்க. அவங்க இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சிம்பிளாக இருப்பாங்கன்னு. சரி, அதுக்கு நாம்பளும் எவ்வளோ நாள் தான் வேலை தருது. வீட்டுக்கு வாடகை கட்டணும், நம்மக்கிட்டேயும் காசு இல்லை. என்ன பண்ணுவேன்? பேசாமல் நம்ம அவங்க கிட்ட போய் சேர்ந்துடலாமா? வேலைக்கு சேர்ந்து கஷ்டப்பட்டாலும் 24 வயசுல இவ்வளோ காசு பார்க்க முடியாதுடா. நீ சொல்றது தான் கரெக்டு. வா, நம்ம போய் சேர்ந்துடலாம். இதுதானே நடந்துச்சு. இதுக்கு தான் இங்கே வந்தோம். நாங்கள் யாரும் நம்புறது இல்லை, போங்கடா. விடு மச்சான், சின்ன பசங்க தெரியாம வந்துட்டாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எங்களை உங்கள் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோங்க. அசிஸ்டண்டா? உங்களை பார்த்தா ரவுடின்னு யாரா நம்புவாங்க? அண்ணா, எங்ககிட்ட டேலண்ட் இருக்குண்ணா, அதை பாருங்கண்ணா. என்னடா டேலண்ட்டு? ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்கண்ணா, செஞ்சு காட்டுறோம். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, போங்கடா. ஏன்டா இங்கே வந்தோம்? டேய், இங்கே தான் ஸ்கெட்சு போட்டுருவங்களாம் வந்து ஒன்றா கூடுவாங்க. நாம இதை எங்கன்னா ஒட்டுனா அவங்க பார்வையில் படும்ல. கரெக்டு. இதை பார்த்தா நம்மளை கண்டிப்பாக சேர்த்துப்பாங்க. டேய் 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 டேய், ஆ, ஸ்கெட்சு சேகரும் சங்கரும் வராங்க, வாட போய் ஒழிஞ்சுக்கலாம். இந்த பசங்களுக்கு வேற வேலையே இல்லடா. நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களா, அவங்கள பொண்ணுண்டா. ஏய், வெளில வா, வெளில வா. நீங்களாடா கல்லெறிஞ்சது? ஆமாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விஜய் சேகர் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நானும் சங்கர் அண்ணனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டோம். ஏய், நம்ம நோட்டு மாற்றுறது எப்படியோ போலீஸ் தெரிஞ்சுட்டு இருக்குதுடா. கொஞ்சம் சீக்கிரம் அதை வந்து புது வீட்டுக்கு மாற்றிடுவோம். புது பில்டிங் கிட்ட நோட்டை வச்சுக்கிறாங்க, அதை எடுக்கணும். சரி, ஓகே மச்சான். எம்எல்ஏ பணத்தை புது வீட்டுக்கிட்ட வச்சிருக்காராம். நாளைக்கு போய் எடுத்துக்குவோம். ஆ, டேப்லெட். என்னாச்சுண்ணா?
என்னாச்சு? டேப்லெட் ஐயோ, டேப்லெட் காலியாச்சு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேண்ணா. அண்ணா, இந்தாங்க நான் மாத்திரை. அண்ணா, இப்போ பரவாயில்லையா அண்ணா? தேங்க்ஸ்டா. ஒரு விஷயம், சொல்லுங்கண்ணே. எம்எல்ஏ புது வீடு இருக்குல்ல, ஆமாம். நானும் சேகரம் சேர்ந்து காசு எடுக்க போகிறோம். அண்ணா, பிளான் உங்களுது. ஆனால் எப்பவுமே 50-50 எடுத்துக்கிறீங்க. வேணாம், இந்த வாட்டி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அவன் நண்பன், துரோகம் செய்ய மாட்டேன். அண்ணா, உங்கள் நண்பனை கொலை செய்ய சொல்ல, அவருக்கே தெரியாமல் காசு எடுத்துன்னு வர சொல்கிறேன். அவ்வளோதாண்ணே, இது ஒன்றும் தப்பு இல்லை. எப்படி? அண்ணா, நீங்கள் அவரை கூட்டின்னு அந்த இடத்துக்கு போங்க. நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். சார், டைம் சார் 4 மணி. சார், டைம் இப்போ தான் நான் சொன்னேன், 4 மணி. டைம் என்னாச்சு? ஐயோ, நீ எப்பரா மேலே வந்த? யாரா நீங்க? நீ யாரா? இங்க என்னடா பண்றீங்க? சொல்ல முடியாது. இதுதான் என்னோட வீடு. இங்க தான் என்ன புதைச்சாங்க. எந்த புதைச்சாங்களா? எங்கடா காணோம்? மச்சான், ஏதோ மர்மமா இருக்குடா. அப்பயே சொன்ன பேயுதுன்னு நம்பினியா நீ? ஆமா மச்சான், பேய் இருக்கு போல. மச்சான், யாரோ என் கழுத்தை பிடிக்கிறாங்கடா. மச்சான், ஏதோ பயங்கரமா இருக்குடா. பணம் முக்கியம் இல்லை, உயிர் தான் முக்கியம். போயிடலாம் வா. போயிடலாம். ஃபுல்லாக புது நோட்டு. இந்த ஒரு நோட் மட்டும் செலவுக்கு வச்சுக்கலாம். என்னது இது? என்னடா சேகர் 2 நாளா ஃபோன் எடுக்க மாட்டேன்றான்? என்னடா டைமண்ட் இருக்குது? என்னடா கன்னெல்லாம் வைக்கிற? கொலை பண்ணிடுவேன். கன்னு என் கையில் இருக்கு. டேய், என்னடா பண்ற? கன்னெல்லாம் வச்சுட்டு இருக்க? வந்து காப்பாத்துறா. சேகரை சாவச்சிருந்து இவன் தான் நினைக்கிறேன். அஜித், விஜய், கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வாங்க. கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. உங்கள் 2 பேருக்கும் ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. சொல்லுங்க சார். பேன் பண்ண நோட்டை இல்லீகலாக மாற்றுறாங்கன்னு நமக்கு தகவல் வந்திருக்கு. அந்த பெரிய அரசியல்வாதியை நீங்கள் தான் கண்காணிக்கணும். ஹலோ, அப்படியா? ஸ்கெட்ச் பிளான் ஃபெயிலியர். சே. டேய், இந்த அசைன்மெண்ட்டு நாமளே பண்ணலாம், கேளு. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த அசைன்மெண்ட்டும் நாங்களே பண்ணுறோம் சார்.
என்னடா இது? என்னடா கொல்ல மாதிரி இருக்கீங்க? என்ன சொன்னாலும் நம்புவீங்களா? பேருக்கு மட்டும்தான் ரவுடிங்க, மண்டையில் ஒன்றுமே இல்லையா? ஸ்கெட்சு காசுக்குன்னு நினச்சிங்களா? ஸ்கெட்சே உங்களுக்கு தான்டா.